ஈழத்தமிழர் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 2026 மே 14 சரியாக 50 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல 1976 மே 14 அன்று யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை தொகுதியில் உள்ள பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடைபெற்றது. வரலாற்று பின்னணி. தலைமை தந்தை செல்வா என அழைக்கப்படும் SGV செல்வநாயகம் அவர்கள் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது. அமைப்பு: இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்து உருவாக்கிய தமிழர் விடுதலை கூட்டணி TULF இம்மாநாட்டை முன்னெடுத்தது. நோக்கம்: அதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்ட சமஷ்டி கூட்டாட்சி கோரிக்கைகள் தோல்வியடைந்த நிலையில் தமிழர்களுக்கான தனி இறையாண்மையை கோருவதே இதன் பிரதான நோக்கமாக இருந்தது. தீர்மானத்தின் முக்கிய சாராம்சம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மிக முக்கியமான பிரகடனம் இதுதான். இலங்கையின் வடக்கு, கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய தமிழர்களின் பாரம்பரிய தாயகத்தில் சுதந்திரமான, இறைமையுள்ள, மதச்சார்பற்ற சோஷலிச தமிழீழ அரசை மீட்டெடுத்து தாபிப்பதே தமிழினத்தின் தளராத குறிக்கோளாக இருக்க வேண்டும். முக்கிய விளைவுகள். மக்கள் ஆணை. 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி இந்த தீர்மானத்தை முன்வைத்தே வாக்குகளை கேட்டது. வடக்கு கிழக்கு மக்கள் இக்கோரிக்கைக்கு பெரும்பான்மையான ஆதரவை வழங்கி அதனை அங்கீகரித்தனர். அரசியல் மாற்றம். அதுவரை அகிம்சை வழியில் போராடிய தமிழ் அரசியல் களம் இத்தீர்மானத்திற்கு பிறகு ஒரு புதிய பரிணாமத்தை எட்டியது. சர்வதேச அங்கீகாரம். உலக அரங்கில் ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்கான சட்டப்பூர்வ ஆவணமாக இன்றும் இத்தீர்மானம் கருதப்படுகிறது.